என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. நீ ஆயத்தமா? ஆர் யூ ப்ரிப்பேர்டு ஆர் ஆர் யூ ரெடி? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலக பிரகாரமான காரியங்களை நாம் செய்யும்போது அநேக ஆயத்தங்களை செய்கிறோம். ஆயத்தம்னா என்ன? தயாராக இருப்பது, முன் ஏற்பாடாக இருப்பது, முன் எச்சரிக்கையாக இருப்பது. அப்போது ஆயத்தம் என்பது மிக முக்கியம். இப்போது பரீட்சைக்காக எழுத போகிறோம்னா அது எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி, ஹைஸ்கூலு, +2, யூனிவர்சிட்டி எக்ஸாமு அல்லது நெட் எக்ஸாமு, நீட் எக்ஸாமு எது இருந்தாலும் சரி, அந்த எக்ஸாமுக்கு என்ன செய்கிறாங்கனாக்கா பலவிதமான ஆயத்தங்கள், எப்படி எழுதணும், எப்படிலாம் எழுதணும், என்ன செய்யணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ப்ரிப்பேர் பண்ணாமல் ஆயத்தம் இல்லாமல் எக்ஸாமெல்லாம் எழுத முடியாது. அதே போல் பிரயாணம் பண்ணுறோம், ரயில்லையோ ட்ரெயின்லையோ பஸ்ஸுலையோ ஏதாவது ஒரு ஊருக்கு இந்த இடத்துக்கு போகணும், இந்த நாளில் போகணுன்னாக்கா உடனே போயிடுறதில்ல. அதுக்கு உண்டான அந்த பிரயாணத்திற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் முன்னாடியே செய்கிறோம், முன்னாடியே தயார் பண்ணுறோம், முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையும் செய்து முடிக்கிறோம். அதுதான் ஆயத்தம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் எல்லா காரியத்திலும் ஆயத்தம் செய்கிறோம். ஒரு திருமணம் நடக்குதுன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் அல்லது 2 மாதத்துக்கு அப்புறம் திருமணம் நடக்குதுன்னாக்கா அதுக்கு முன்னாடியே என்ன செய்கிறோம்? நிறைய ஆயத்தங்களை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் அழகாக ஒழுங்காக செய்து முடிக்கிறோம். ஏன்? அந்த திருமணம் நன்றாக நடக்க வேண்டும், நேர்த்தியாக நடக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான முயற்சிகளை எடுத்து முன்னேற்பாடுகளை செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி ஆயத்தப்படுகிறோம். இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப நல்லது. கட்டாயம் செய்யணும், தேவை செய்யணும். இப்போது வெளிநாட்டுக்கு போகணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன அதுக்கு ஆயத்தம்? உடனே நம்ம ப்ளைன் ஏறி அந்த நாட்டுக்கு போக முடியுமா? போக முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? பாஸ்போர்ட் எடுக்கணும். பாஸ்போர்ட்டு எப்போ வேணால் போய் ஆஃபீஸ்க்கு எடுத்துடலாமா? இல்லை, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் ஒரு டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்க ஒரு டேட்டுக்கு சொல்லுவாங்க, அவங்க ஒரு டைமு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் அந்த ஆஃபீஸுக்கு போனால் தான் உள்ளே விடுவாங்க. அப்போது அந்த டைமுக்கு அந்த ஆஃபீஸுக்கு போகணும். அது இல்லாமல் அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸு என்னென்ன தேவையோ, என்னென்ன கொண்டு வரணுமோ அதெல்லாம் அவங்க முன்கூட்டியே சொல்லிவிடுவாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சரியாக கொண்டு போகணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாம் ஆயத்தம் பண்ணி தயார் பண்ணி முன்னேற்பாடு செய்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக அந்த டைமுக்கு முன்னாடியே போயிடுறோம் அந்த ஆஃபீஸ்க்கு. ஏன்னா அதுக்கப்புறம் போனால் சேர்க்க மாட்டான். பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, இப்போ வெளிநாட்டுக்கு போகணும், முடியுமா? முடியாது. ஏன்? அங்கே போகணுன்னாக்கா அதுக்கு முன்னாடி கைரேகை பதிகிற ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போகணும். அங்கேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவங்களும் ஒரு டேட் கொடுப்பாங்க, ஒரு டைம் கொடுப்பாங்க. அவங்களும் சில டாக்குமெண்ட்டெல்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? 1 மாதம் டைம் இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் அப்படியே கண்ணும் கருத்துமா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தயார் பண்ணி கரெக்டாக அந்த நாள் எப்போ வரும்னு பார்த்துன்னு கரெக்டாக அந்த நாளில் வந்தோடனே அந்த டைமுக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸ்க்கு போய் க்யூவில் நிற்க வேண்டியது. ஏன்னா அப்போ தான் உள்ளே விடுவான். அப்போ தான் ஆஃபீஸில் தேவைப்பட்ட டாக்குமெண்ட்டாக நம்ம கொடுக்க முடியும். அதை அவங்க சரி பார்ப்பாங்க, கைரேகை பதிவாங்க, அனுப்பிச்சிடுவாங்க. சரி, அந்த வேலை முடிஞ்சிடுச்சு. அதை வச்சு வெளிநாடு போக முடியுமா? முடியாது. விசான்னு ஒன்று வாங்கணும், அதாவது அனுமதி. அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு அனுமதி வாங்கணும். அதுக்கு ஒரு விசா, ஒரு ஆஃபீஸ், அந்த வெளிநாட்டுடைய தூதரகம் இருக்குது, அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், நேர்முக தேர்வுக்கு போகணும். அவங்க சில டாக்குமெண்ட்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க. அவங்க ஒரு நாளை குறிப்பாங்க, ஒரு நாளில் டைமை குறிப்பாங்க. அப்போ அந்த டாக்குமெண்ட்லாம் பாருங்கள், 1 மாதம் டைம் கொடுப்பாங்க, இல்லை ஒரு 2 வாரம் டைம் கொடுப்பாங்க. சும்மா இருக்கிறாங்க, அந்த டாக்குமெண்ட்டில் அழகாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. என்ன கேட்பாங்க, எது கேட்பாங்க, எல்லாம் ரெடியாக பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்க வேண்டியது. அந்த நாள் எப்போ வரும்? ஆயத்தமாக இருக்க வேண்டியது, தயாராக இருக்க வேண்டியது. ஏன்னா மிஸ் பண்ணக்கூடாது. அந்த நாளில் வேறு எந்த வேலையும் வைக்கக்கூடாது. கரெக்டாக அந்த நாள் வந்தோன்னே 9 மணினாக்கா 8 மணிக்கெல்லாம் அங்கே போய் நிற்க வேண்டியது.
கரெக்டாக டான்னு உள்ளே போன 9 மணிக்கு உள்ளே போனால் தான் உள்ளே விடுவான், இல்லைன்னாக்கா வெளியே விட தள்ளிடுவோம். அப்போ அது முடித்த உடனே விசா கிடச்சிது. விசா கிடச்ச உடனே இப்போ வெளிநாடு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். உடனே போக முடியுமா? என்னென்ன ஆயத்தம் பண்ணுறோம், என்னென்ன பொருள் எடுத்து போகணும், என்ன சூட்கேஸ் வாங்கணும், என்ன ட்ரெஸ் வாங்கணும், என்ன பொருள் வாங்கணும். இல்லை அங்கே போகணுன்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னா 3 ஹவருக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் இருக்கணும். எடுத்தோடனே போய் ஃப்ளைட் ஏற முடியாது, 3 ஹவருக்கு முன்னாடி அங்கே போய் இருக்கணும். அப்போ நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போகணுன்னாக்கா வெளியே தெத்திடுவோம், போக முடியாது உள்ளே. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், எல்லாம் ஏற்பாடு செய்து பேக் பண்ணி சூட்கேஸ்லாம் ரெடி பண்ணி முன்னாடியே கேப் புக் பண்ணி அங்கே 1 மணினாக்கா 12:30 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போயிட வேண்டியது. அப்போ கரெக்டாக உள்ளே போயிட வேண்டியது. இதெல்லாம் செய்தாதான், இவ்வளோ ஆயத்தம் பண்ணனா தான் எங்கே போக முடியும், வெளிநாட்டுக்கு போக முடியும். இதெல்லாம் உலக பிரகாரமான ஆயத்தங்கள். இதெல்லாம் கட்டாயம் செய்யணுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் அரசாங்க உத்தரவு, இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். செய்தாதான் வெளிநாட்டுக்கு போக முடியும், இதெல்லாம் செய்தாதான் கரெக்டாக பரீட்சை எழுத முடியும், இப்படியெல்லாம் படித்தாதான் தேர்வு எழுத முடியும், இப்படியெல்லாம் டிக்கெட் வாங்கி ரெடியாக இருந்தால் தான் பிரயாணம் பண்ண முடியும். அப்போ உலக பிரகாரமாக இத்தனை ஆயத்தங்களும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நல்லது, கட்டாயம் செய்யணும். ஏன்னா இதெல்லாம் அரசாங்க உத்தரவு, கடைப்பிடிக்கணும். ஆனால் இதெல்லாம் இந்த உலகத்தோடு முடியக்கூடியவை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உலக வாழ்க்கையிலே இவைகள் ஆயத்தம் கண்டிப்பாக தேவை. ஆனால் கிறிஸ்து வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயத்தம் என்பது மிக 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 முக்கியம், மிக மிக முக்கியம். இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடக்க போகிறது. அவருடைய 2ஆம் வருகையில் நாம் அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய ஆயத்தம் என்பது உலக பிரகாரமான ஆயத்தம் போல் அல்ல. அதை நல்லா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த ஆயத்தம் வேற, இந்த ஆயத்தம் வேற. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய ஆயத்தங்கள் மிக மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். மறுபடியும் அழுத்த திருத்தமாக சொல்கிறாரு, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அது மட்டும் இல்லை, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு சொல்றாரு, அவர் வரும் நாளையாவது நாழிகையாவது யாருக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணுமா, விழித்திருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அப்போ நம்ம இந்த ஆயத்தத்தை எப்படி செய்யணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து வாழ்க்கையில் ஏதோ இந்த உலகத்தோடு முடிகிற ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த உலகம் ஓட்டத்தை முடித்த பிறகு நமக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை உண்டு. அது இயேசுவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. அதுதான் நித்திய வாழ்க்கை, அதுதான் பரலோக வாழ்க்கை. அதுதான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு ஓமையை சொல்கிறார். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டுதான், மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகிற 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு ஒரு ஓமையை சொல்கிறார். அந்த ஓமையில் சொல்கிறார். அந்த ஓமையில் இயேசு சொல்கிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, மணவாளன் வரப்போகிறார். யாரை? மணவாட்டியை சந்திக்க வரப்போகிறார். மணவாட்டினை யாருங்க? சபை. நாம் தான் சபை. இந்த சபையை சந்திக்கும்படியாக, பார்க்கும்படியாக மணவாளன் வரப்போகிறார். அவரோடு கூட நம்ம இணைத்து கொள்ள போகிறார். அதற்காக தான் இயேசு இந்த 10 கன்னிகைகள் என்ற ஓமையின் மூலமாக நமக்கு விளக்குகிறார், எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதில் 10 கன்னிகைகள், அதில் 5 புத்தி உள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். 5 புத்தி உள்ள கன்னிகைகள் தங்களுக்கு அந்த தீவட்டிகளை கொண்டு போகிறார்கள். அந்த தீவட்டிகள் அணைந்து போகாமல் இருப்பதற்காக எண்ணெயையும் கூட கொண்டு போகிறார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு புத்தி உள்ள கன்னிகைகள் என்று பெயர்.
ஆனால் புத்தி இல்லாத கன்னிகைகள் தீவட்டிகளை கொண்டு போகிறார்கள், ஆனால் எண்ணெயையோ கொண்டு போகவில்லை. ஆகவே அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். 2 பேருக்கும் புத்தி இருக்குது. புத்திக்கிறவங்க ஆயத்தமாக போனாங்க. என்ன ஆயத்தம்? எண்ணெயை கொண்டு போனாங்க. இவங்க புத்தி இருக்குது, ஆனால் புத்தி இல்லாமல் செயல்படுறாங்க, எண்ணெயை கூட கொண்டு போகல. அப்போது மணவாளன் வரப்போகிறார், எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது, மணவாளன் வருவதற்கு தாமதமாகிறது. உலக காரியங்களுக்காக பலவிதமான ஆயத்தங்களை செய்கிறோம். ஆனால் பரலோக அரசாங்கம் அங்கேயும் ஒரு ஆயத்தம் எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரலோக அரசாங்கத்திற்குள்ளாய் நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால், பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அநேக ஆயத்தங்களை நாம் என்ன செய்யணும்? கடைப்பிடிக்க வேண்டும். அந்த ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டும். அந்த ஆயத்தங்களை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லுகின்றார். 10 கன்னிகைகள் ஓமையை சொல்லுகின்றார். மணவாளன் வருவதற்கு காலதாமதம் ஆகிறது. என்ன நடக்கிறது? 10 பேரும் தூங்கிடுறாங்க. என்ன செய்கிறாங்க? 10 பேரும் தூங்கிடுறாங்க. திடீரென்று நடு ராத்திரியில் மணவாளன் வருகிறார் அப்படின்னு அறிவிப்பு வருகிறது. 10 பேரும் எழுந்திருக்கிறார்கள். புத்தி உள்ள 5 கன்னிகள் தங்கள் தீவட்டிகளை எரிய விடுகிறார்கள். புத்தி இல்லாதவர்களும் தங்கள் தீவட்டிகளை எரிய வைக்கிறார்கள். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாக 10 பேருடைய தீவட்டிகளும் அணைந்து போகிறது. ஆனால் புத்தி உள்ள கன்னிகள் எடுத்துக்கொண்டு போன எண்ணெயை தங்கள் தீவட்டிகள் மீது ஊற்றி மறுபடியும் எரிய வைக்கிறார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்களோ எண்ணெய் கொண்டு போக காரணத்தினால அவங்கள பார்த்து கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிறீங்களா, எங்கள் தீவட்டி அணைந்து போகிறது அப்படின்னு சொல்லு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கே இது போதாது, நாங்கள் கொடுக்க முடியாது, உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா நீங்கள் போய் கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இந்த புத்தி இல்லாத 5 கன்னிகளும் கடைக்கு போகிறார்கள். இந்த இடைவெளியிலே என்ன நடக்கிறது? மணவாளன் வந்துவிட்டார். இப்போ மணவாளன் வந்துட்டு உள்ளே போகிறார். புத்தி உள்ள 5 கன்னிகளும் எரிகிற தீவட்டிகளோடு கூட அவரோடு கூட உள்ளே பிரவேசிக்கிறார்கள். கதவு அடைக்கப்படுகிறது. அதற்குள்ளாக புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை கொண்டு வந்து எரிய வைத்து கதவண்டை வருகிறார்கள். கதவு பூட்டப்பட்டு விட்டது. தட்டுகிறார்கள், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறவோம். உள்ளே இருந்து குரல் வருகிறது, மெய்யாகவே சொல்லுகிறேன், நான் உங்களை அறியேன். Truly I say to you, I did not know you. உள்ளே இருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது. மணவாளன் சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். I don't know who are you. Truly I say unto you. காரணம் என்ன? ஆயத்தை இல்லை. என்ன ஆயத்தை இல்லை? தீவட்டி இருந்தது, விளக்கு எரினா எண்ணெய் ஊற்றணும், அது இல்லை. என கண்பான சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து நமக்கு கடவுள் உணர்த்துகிற ஒரு சத்தியம் என்ன? நாம் எரிகிற விளக்கா இருக்க வேண்டும், வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். இயேசு சொன்னாரு, நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ உலகத்திற்கு ஒளியா இருக்கிற இயேசுவை நமக்குள்ளே பெற்றிருந்தால்தான், அவர் நமக்குள்ளே இருந்தால்தான் நாம் வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ முடியும், இருக்க முடியும், வெளிச்சம் வீச முடியும். அப்போ உலகத்தின் ஒளியாய் இருக்கிற கடவுள் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ளே வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம், மனம் திரும்பிய அனுபவம், அவருடைய பிள்ளைகளாக மாறின அனுபவம். அவர்களுக்குள்ளதான் உலகத்தின் ஒளியா இருக்கிற இயேசு வாழ்வார், பிரவேசிப்பார், நடத்துவார். அவர்கள்தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற முடியும். ஆகவே தான் இயேசு சொன்னார் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி.
5 புத்தி உள்ள கன்னிகைகள் தீவட்டியோடு எரிகிற விளக்கோடு கூட இருந்ததுனால தான் உள்ளே பிரவேசித்தார்கள். பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் வருகையிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் வருகையிலே சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் வருகைக்கு நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். அந்த ஆயத்து என்னங்க? அந்த ஆயத்து என்ன? ரட்சிக்கப்பட்ட அனுபவம், மனம் திரும்பின அனுபவம், அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிற அனுபவம், பரிசுத்த ஆவியினால் நிரம்பியிருக்கிற ஒரு அனுபவம், அவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிற அனுபவம், அவருடைய உறவிலே ஐக்கியத்திலே வளர்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம். இதுதான் அவரோடு கூட இருக்கிற அந்த ஆயத்தம் என்ற ஒரு காரியம். இதெல்லாம் இருந்தால் தான் நாம் அவரை சந்திக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கை கொண்டால்தான், இப்படிப்பட்ட ஆயத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் நாம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியும், வரவேற்க முடியும், வருகையிலே காணப்பட முடியும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்படி இல்லாமல் நான் தீவட்டி மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா அது எரியிற வரைக்கும் எரியும். அணிஞ்சு போச்சுனாக்கா எண்ணெய் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்துவன், என் பேர் கிறிஸ்துவ பெயர், நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன், நான் ஊழியங்களில் தாங்குகிறேன், நான் நிறைய காணிக்கை கொடுக்குறேன், நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன், நல்லா நான் ஃபாஸ்டிங் இந்த ஜெபம் பண்ணுறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுறேன், இதெல்லாம் கரெக்டு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த அனுபவங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு நாம் இயேசுவை சந்திக்க முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. இவைகள் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் செய்யலாம், ரட்சிக்கப்படாதவர்களும் செய்யலாம், மனம் திரும்பாதவர்களும் செய்யலாம், அவருடைய பிள்ளைகளாக மாறாதவர்களும் செய்யலாம். ஆச்சரியமாக இருக்குதா? கண்டிப்பாக செய்யலாங்க. ஆனால் என்ன வித்தியாசம்? அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிற அந்த அனுபவத்தினால தான், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தின் மூலமாக தான், மனம் திரும்பின அந்த அனுபவத்தின் மூலமாக தான் என்ன செய்ய முடியும்? இவைகளை நாம் செய்யும் போது இவைகள் மூலமாக நம் மூலமாக கனிகள் வெளிப்படும். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், அப்போ தான் நான் உங்களை நிலைத்திருப்பேன்னு சொல்லி. நீ என் கூட இருப்பா, அப்போ நான் கூட இருப்பேன்னு சொல்கிறார். அவர் கூட நம்ம இல்லாமல், அவர் நம்ம கூட இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம என்ன ஊழியம் பண்ணாலும், என்ன நன்மை செய்தாலும், என்ன நற்கிரியை செய்தாலும், என்ன நன்மையான திட்டங்களை செயல்படுத்தினாலும் அவைகள் நமக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை உலக மக்களுக்கு நன்மைகள் தரலாம், ஆனால் இவைகள் மூலமாக நாம் கடவுளை சந்தோஷப்படுத்த முடியுமா, பிரியப்படுத்த முடியுமா என்று சொன்னால் இல்லவே இல்லை. இவைகளிலே கடவுள் பிரியப்படுவது இல்லை, இவைகளிலே கடவுள் விரும்புவது இல்லை. அவருடைய விருப்பமெல்லாம் என்ன தெரியுமா? என் பிள்ளை என் கூட இருக்கணும். எப்போ என் பிள்ளைய மாறிட்டானோ அவன் என் கூட இருக்கணும். அதானே உலக பிரகாரம் தகப்பன் விரும்புகிறது. யோசித்து பாருங்க. அதாவது ஒரு தகப்பனுக்கு சொந்த பிள்ளை, ஆனால் அதே பிள்ளை சித்தப்பாக்கும் பிள்ளை தான், பெரியமாக்கும் இந்த பிள்ளை தான். ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன தேவை, எது கொடுக்கணுன்றத யார் கொடுக்க முடியும்? சொந்த அப்பா தான் கொடுக்க முடியும், சித்தப்பா கொடுக்க முடியாது. என்ன சொல்லிக்கலாம், என் பிள்ளை. பெரியம்மா கொடுக்க முடியாது, சொல்லிக்கலாம் என் மகன், என் பிள்ளைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைக்கு முழு உரிமை, முழு சுதந்திரம் யாருக்கு இருக்கிறது? பெற்றெடுத்த தகப்பனுக்கு, தாய்க்கு. அவர்கள்தான் அந்த பிள்ளைக்கு என்ன வேணும், என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் கொடுக்க முடியும், செய்ய முடியும். அதுபோல தான் நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கும்போது தான் அவர் நமக்குள்ள வாழ்ந்து நமக்கு உதவி செய்வார், நம்மை நடத்துவார், ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மை வளரச் செய்வார். அது இல்லாமல் நான் ஏதோ பக்தியான பல காரியங்களை நான் செய்கிறேன், பக்தியான காரியங்களை நடக்கிறேன் அப்படின்னாக்கா அது அவரை பிரியப்படுத்தாது, அவரை சந்தோஷப்படுத்தாது, அது அவருக்கு ஏற்புடையதாகவும் அல்ல. என் அன்பான சகோதர சகோதரிகளே, கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
எசேக்கியேல் 38 அதிகாரம் 7 இப்படியாய் சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தாரையும் ஆயத்தப்படுத்து. வேத தெளிவா சொல்லுதுங்க, நீ ஆயத்தப்படு, prepare yourself. ஆயத்தமா இருக்கணுங்க. இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிய போகிற வாழ்க்கை அல்ல. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும். அப்படின்னா அது சாதாரண ஆயத்தம் அல்ல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எப்போ வரப்போறாரு, எந்த நாளில் வரப்போறாரு, எந்த நாழிகையில் வரப்போறாரு யாருக்குமே தெரியாது. ஏன் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவே தெரியாது, பிதா ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி என்றால் அவர் நிச்சயமாய் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். இது உறுதி. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, இயேசுவே தெளிவாய் சொல்லியிருக்கிறார், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அப்படின்னா அவர் எப்போ வருவார் நாம் என்ன செய்யணும்? அவளோடு காத்திருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்கணும். அந்த ஆயத்தை என்ன? நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள இருக்கணும். நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நாம் மனம் திரும்பின பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்க வேண்டும், நாம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும், நம்மை நாம் பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்க வேண்டும். இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தங்கள். இந்த ஆயத்து இல்லாமல் கடவுளை ஒரு நாளும் நாம் எதிர்கொள்ளவே முடியாது. பாருங்கள், உலக பிரகாரமான பல நிகழ்ச்சிகளுக்கு ஒரு மந்திரி, பிரதம மந்திரி வரார், ஜனாதிபதி வரார்னாக்கா எவ்வளோ ஆயத்தம் பண்ணுறாங்கல்ல, எவ்வளோ காரியம் செய்கிறாங்கல்ல, என்ன அரேஞ்ச்மெண்ட், எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு, எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட், எவ்வளோ அதிகாரிங்க, என்ன ராத்திரி பகலாக பல நாட்கள் உழைப்பாங்க, பிரயாசப்படுவாங்க, முயற்சி எடுப்பாங்க. ஒரு விதத்தில் ஒரு சின்ன விஷயத்தில் கூட தடை வரக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ உன்னிப்பாய் காரியங்களை செய்வார்கள். அது அன்றைக்கி வந்து போனால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் வானங்களை பூமியை சிருஷ்டித்த சர்வவல்லமுள்ள கடவுளாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். 2000 வருஷமாக சொல்லியிருந்தான் இருக்கிறாங்க, இல்லை 2000 வருஷமாக சொல்லியிருந்தான் இருக்கிறாங்க, இயேசு வரப்போகிறார் வரப்போகிறார் வரப்போகிறார், இன்னும் வந்த பாடு இல்லையே அப்படின்னு இன்றைக்கி அநேகர் யோசித்து கொண்டிருக்கிறாங்க, நினைத்து கொண்டிருக்கிறாங்க. வரும்போது பார்த்துக்கலாம். புயல் வருதுன்னாக்கா எவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறாங்க இல்லை? புயல் வருதுன்னாக்கா வானொலியில் எவ்வளோ ஜாக்கிரதையான பல நடவடிக்கைகளை சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்கணும், வெள்ளம் வரப்போகுது, புயல் வரப்போகுது, இந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்பட போகிறது, இந்த கிராமம்லாம் பாதிக்கப்பட போகிறது, இந்த பட்டணங்கள்லாம் பாதிக்கப்பட போகிறது, ஆரஞ்சு அலர்ட்ன்றான், ரெட் அலர்ட்ன்றான், என்னென்னவோ சொல்கிறான் இல்லையா? ஏன் சொல்கிறாங்க? எல்லாம் ஆயத்தமாக இருக்கணும். ஜனங்களுக்கு, மக்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது, ஜனங்கள் அழியக்கூடாது, மக்கள் அழியக்கூடாது, உயிர் சேதம் ஏற்படக்கூடாது, பொருள் சேதம் ஏற்படக்கூடாது, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது. எவ்வளோ ஆயத்தங்க! ஆனால் உலக ரட்சிகராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரே. என் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவர்களே, சபை மக்களே, எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறோம்! எப்படிப்பட்ட ஆயத்தம் தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஏதோ சபைக்கு வர்றது போகிறது, நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், காணி கொடுக்குறேன், ஊழியம் பண்ணுறேன், இதையே சொல்லி 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 நான் பரலோகத்துக்கு போகணும்னு நினச்சாக்கா முடியாது. இன்றைக்கி அதே அனைவருடைய ஒரு நினைப்பு என்ன தெரியுங்களா? நான் கிறிஸ்துவாக இருக்கிறேன், பரலோகம் போயிடுவேன். நான் நிறையா ஊழியம் பண்ணுறேன், நான் பரலோகம் போயிடுவேன். நான் நிறைய காணி கொடுக்குறேன், பரலோகம் போயிடுவேன். நான் நிறைய நன்மைகள் செய்கிறேன், பரலோகம் போயிடுவேன். நான் நிறையா ஏழைகளுக்கு உதவுறேன், பரலோகம் போயிடுவேன். இது இல்லை, அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நினைப்பு தான் பொழப்ப கிடக்கணும். இல்லை பிரியமானவர்களே, இதெல்லாம் நாம் ஏமாந்து போகிற காரியம், நம்ம ஏமாற்றுகிற காரியங்கள். இயேசு மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 25 அதிகாரம் 13 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால், நம்பர் 1, விழித்திருங்கள். வாட்ச் therefore, விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எப்போது வரப்போகிறார் என்று யாருக்குமே தெரியாதுங்க. அந்த நாளும் தெரியாது, அந்த நிமிஷமும் தெரியாது, அந்த வினாடியும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆகவேதான் விழிப்பா இருக்கணும்,
அதாவது இயேசு சொல்கிறார், நான் திருடனை போல வரும். திருடன் வர்றது யாருக்கா தெரியுமா? ஒரு வீட்டுக்கு திருட வரானாக்கா சொல்லிட்டா வருவான், நான் இந்த டைமில் இந்த டேட்டில் இந்த வீட்டுக்கு நான் வரப்போகிறேன், இந்த பொருளெல்லாம் திருட போகிறேன் சொல்லிட்டா வருவான்? சொல்ல மாட்டான். திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப ஜாக்கிரதையாக வீட்டை பூட்டிட்டு என்ன பண்ணுவாங்க? சில பேர் தூங்கிட மாட்டாங்க, எல்லாம் கதவெல்லாம் பூட்டிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக தூக்கம் இல்லாமல் பார்த்து நிற்பாங்க. ஏன்? பயம், என்ன நடக்குமோ தெரியாது. உலக மனுஷனுக்கே இப்படிப்பட்ட பயம். ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டாரு, நான் எப்போ வருவேன்னு யாருக்கும் தெரியாதுப்பா, ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? பி அலர்ட், பி அலர்ட், பி ப்ரிப்பேர்ட் யுவர் செல்ஃப். ஆயத்தமாக இருப்பா, விழித்திரு, ஜாக்கிரதையாக இரு, நான் எப்போ வரேன்னு தெரியாது. அப்படின்னா எப்படி விழித்திருக்கணும், எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்படி ஆயத்தமாக இருக்கணும்? எல்லாரும் அவரை வரவேற்க முடியுமா? அவரை எதிர்கொள்ள முடியுமா? இல்லை, ஒரு காலம் அது முடியாது. இயேசு அதை தெளிவாக சொல்லிட்டார். ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பியவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய பிள்ளைகளாய் மாறினவர்கள், பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவர்கள், பரிசுத்தமாய் தங்களை காத்து கொண்டவர்கள் என்ன செய்யணும்? அந்த வருகையிலே காணப்படுவார்கள். இதுதான் ஆயத்தம். அவர் வர வரைக்கும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பை காத்து கொண்டிருக்க வேண்டும், மனம் திரும்புதலை காத்து கொண்டிருக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஊழியர் செய்து கொண்டிருக்க வேண்டும், நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிற ஆயத்தங்கள், ப்ரிப்பரேஷன். இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் இல்லாமல் நாம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கவே முடியாது, எதிர்கொள்ளவே முடியாது, அவருடைய வருகையிலே காணப்படவே முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது. வேதம் திட்டம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமா? நீங்கள் ஆயத்தமா? சபை மக்களே, நீங்கள் ஆயத்தமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்ப்போம். இயேசுவை சந்திக்கிற அந்த அனுபவம் எனக்கு உண்டா? இயேசுவை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? இன்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவாரானால் அவரை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேனா? ஆயத்தமாக இருக்கிறேனா? கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு நாள் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, கடைசி வரைக்கும் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதான் இயேசு சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா மீட்கப்படுவான். இந்த உலகத்தின் நமக்கு வாழும்படியான கொடுத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும், இருக்க வேண்டும். நம் மூலமாக இயேசு கிறிஸ்துவை மக்கள் பார்க்க வேண்டும். அதனால்தான் தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகள் சொன்னார், முதல்ல நீ கிறிஸ்துவனா வாழ்ந்து காட்டுவார், கிறிஸ்து அன்பினால நிறைந்திரு, கிறிஸ்து சொல்லி போன அந்த வழியில் நடந்து காட்டு, அப்புறம் நான் கிறிஸ்துவனை மாறுறேன்னு சொன்னார். உண்மைதான் அது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இதுதான். இன்றைக்கு ஜனங்கள் கிறிஸ்துடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். நாம் போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னா சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்லணும். ஆனால் அதே நேரத்தில் சுவிசேஷம் என்பது நம்முடைய வாழ்க்கை சுவிசேஷமாக மாற வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற இயேசுவானவர் சுவிசேஷமாக மாற வேண்டும். அப்படின்னா அவருடைய சுவாபங்களால் நிறைந்திருக்க வேண்டும். தீவட்டின்னா நான் கிறிஸ்துவன், ஆனால் எரியலன்னா நான் இன்னும் ரட்சிக்கப்படலை, நான் இன்னும் அவருடைய பிள்ளையாக மாறலை, நான் இன்னும் மனம் திரும்பலை, எனக்குள்ளே ஆவியானவர் இல்லை, அவர் என்னை நடத்தலை, அதனால் நான் இன்னும் பரிசுத்தமாக வாழ முடியல, ஆனால் நான் கிறிஸ்துவன், என் பேர் கிறிஸ்துவன், நான் சபைக்கு போகிற கிறிஸ்துவன், நான் பரலோகம் போக முடியுமா? நிச்சயமாக போக முடியாது. இன்றைக்கு நாம் புத்தி உள்ளவர்களா, புத்தி இல்லாதவர்களா? புத்தி எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த புத்தியை செயல்படுத்துகிறவர்கள் புத்தி உள்ளவர்கள், புத்தியை செயல்படுத்தாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்து இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்.
இனி காலம் செல்லாது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகையை நாம் எதிர்கொள்ள வேண்டும். நாம் எந்த விதத்தில் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம், மனம் திரும்புவோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவோம், அவருடைய பிள்ளைகளாக மாறுவோம், அவருக்கு சாட்சியாக இருப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.